அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். நொச்சி இலை 10 கிராம், காக்கணாம் வேர் 3 கிராம், மூக்கிரட்டை வேர் 3 கிராம், மிளகு 3 கிராம், ஜீரகம் 3 கிராம், சுக்கு 3 கிராம். இப்பொழுது அத்தனை பொருட்களையும் அளவுகளின்படி தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இளம்பிள்ளை வாதத்தை போக்குவதற்கான தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் நொச்சி இலையை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக மூக்கிரட்டை வேர் சேர்க்கவும். நொச்சியும் மூக்கிரட்டை வேரும் சேர்ந்து கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் காக்கணாம் வேரை சேர்க்கவும். அடுத்ததாக மிளகு, அடுத்ததாக சுக்குத்துண்டு மற்றும் ஜீரகம், அதி அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதிகப்படியான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தீநீர் குறிப்பாக இளம்பிள்ளை வாதத்தை முழுமையாக போகக்கூடிய அற்புதமான ஒரு தீநீர். இந்த நோய் கண்டவர்கள் காலை மாலை உணவிற்கு பின் தீநீரை தயாரித்து 50 மில்லி அளவிற்கு நாள் ஒன்றிற்கு 2 வேளை பருகி வந்தால் படிப்படியாக இளம்பிள்ளை வாதத்தினால் பாதிக்கப்பட்ட கால்களுக்கு அதீத பலம் கிடைக்கும். சூம்பிய கால்கள் நன்றாக வளர்ச்சி பெறும். வலிகள் எல்லாம் படிப்படியாக குறையும். இந்த தீநீர் பருகி வரும் வேளையில் அதிகப்படியான வாத நோயை நீக்கக்கூடிய பதார்த்தங்களை நீக்கவும். குறிப்பாக கிழங்கு வகைகள், வறுத்த புளி, சுட்ட உப்பை பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக நோய்கள் எல்லாம் விலகி உடல் ஆரோக்கியம் அடையும். எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.